என் பிள்ளை எனக்கு திருப்பி தரணும். நான் பிள்ளைக்காக செலவழிப்பது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக. என் தாய் எனக்கு சுத்தமா அநியாயம் செய்கிறார், அப்படி செய்யக்கூடாது. ரெண்டாவது பிள்ளைக்கு மூணாவது பிள்ளைக்கு வாரி கொடுக்கிறார், மூத்த பிள்ளையை கண்டுக்காம விட்டுறாங்க. மூத்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க, ரெண்டாவது பிள்ளையை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா ரெண்டாவது பிள்ளை நல்ல ஈமான் உள்ள பிள்ளையாக இருந்தால், தாய் நீங்க எனக்கு தந்தா நான் தரணும் என்பதல்ல மார்க்கம். நீ என்னை கண்டுக்காம விட்டாலும், வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்தினாலும் என் தாய் தாய் தான். ஏனென்றால் உன்னை விட உன் ரப்பு சிறந்தவன். உங்களை விட என் மீது இரக்கம் அதிகம் வைத்துள்ள என் ரப்புக்காக செய்கிறேன். தாய்க்கு என்ன உபகாரம் செய்யணும்? பெற்றெடுத்ததுக்காக சுயநலம். என் ரப்பு சொன்னான், அதனால செய்கிறேன். என் தாய் எனக்கு அநீதி இழைத்தால் அதை அல்லாஹ் பார்த்துக்குவான், அதையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும்னு பெருமான சொல்லிச்சுக்கங்க, அதை அல்லாஹ் மன்னிச்சுக்கட்டும். ஆனால் ஒருவேளை தாய் அநீதி இழைத்தாலும் நான் செய்யறதை எந்த தாய்க்கு செய்யறதை நான் விட மாட்டேன். நான் செய்யறது என் ரப்புக்காக. பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்து உழைச்சி சம்பாதிச்சு எல்லாம் செஞ்சும் கூட என் உம்மா என்ன என் மேல அன்பு குறைய வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு மனிதன் நினைப்பது என்பது இஹ்லாஸ் இல்லை. அங்க நிம்மதி கிடையாது.